நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா, உங்கள் சார்ஜர் இருக்குல்ல, சார்ஜரும் மொபைல் ஃபோனும் ரெண்டும் ஒன்று தான். அதை நீங்கள் பிரிச்சிடக்கூடாது. உங்கள் சார்ஜர் வச்சு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போதே ஒரு சார்ஜர் கொடுப்பாங்கள்ல, அந்த சார்ஜர் தான் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு பொருத்தமானது. அந்த சார்ஜரை வச்சு வேற ஒரு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜர் போடாதீங்க. அதுபோல் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வேற ஒருத்தர்கிட்டருந்து சார்ஜர் வாங்கி சார்ஜ் போடாதீங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கும்போது அந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு சார்ஜர் கொடுப்பாங்களா, அதே சார்ஜரை தான் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜரை வச்சு வேற ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போடாதீங்க. அதுபோல் வேற ஒருத்தருடைய சார்ஜர் வாங்கி உங்கள் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடாதீங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா, உங்கள் சார்ஜரை மற்றவங்ககிட்ட கொடுக்குறீங்க, மற்றவங்க மொபைலுக்கு சார்ஜ் போட கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சார்ஜர் வந்து தனது திறனை இழக்கும். சரியாக சார்ஜ் ஏறாது, சீக்கிரமாக இறங்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் வாங்குகிற சார்ஜர் இருக்குல்ல, அந்த சார்ஜர் என்பது உங்கள் மொபைல் ஃபோனோட ஒரு பகுதி தான். ஒரு மொபைல் ஃபோனோட ஒரு பாட்டு தான், பகுதி தான். அதனால் ரெண்டையும் பிரித்து பார்க்காதீங்க. அதை இன்னொருத்தருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஏறுறதுல நிறைய பிரச்சனை வரும். இது வந்து ஒரு சார்ஜரில் உள்ள சார்ஜரை நம்ம எப்படி பயன்படுத்தணும், கண்டதுலேயும் போடுறது, இன்னும் ஒரே ஒரு ப்ளக் பாயிண்டில் கரெக்டாக ஒரு ப்ளக் பாயிண்டில் போடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் இருக்கிற ஒரு ப்ளக் பாயிண்டில் போடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த சார்ஜரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், அந்த ஃபோனும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்டெபிளைசர் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளக் பாயிண்டில் வந்து ஸ்டெபிளைசரோடு இணைக்கப்பட்ட ஒரு ப்ளக் பாயிண்டில் வந்து நீங்கள் சார்ஜ் போடணும். உங்கள் சார்ஜரை மற்றவங்ககிட்ட கொடுக்காதீங்க, மற்றவங்க சார்ஜரை வாங்கி உங்கள் ஃபோனில் போடாதீங்க. இப்படியெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வாங்கும்போது என்ன சார்ஜர் கொடுத்தாங்களோ அந்த சார்ஜரோடு தான் உங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும். இது ரெண்டுமே இணை பிரியக்கூடாது. நீங்கள் இந்த சார்ஜர் போனால் கூட அதே சார்ஜரை வாங்கி தான் திரும்ப வரவழைச்சி நீங்கள் திரும்பவும் சார்ஜ் போடணும். ஒரு வேளை கூட நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. ஒரு நாள் தானே, 2 நாள் தானே, இன்றைக்கி மட்டும் தானே, நான் வெளியூர் போகிறேன், நான் கொண்டு வராமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட மற்ற சார்ஜர் எடுத்து உங்கள் ஃபோனில் போட்டுறாதீங்க. உங்கள் சார்ஜரை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துடாதீங்க. உங்கள் நண்பராக இருந்தால் கூட உங்கள் சார்ஜர் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துடாதீங்க. அதில் உறுதியாக இருங்க. அப்படி நீங்கள் ஒரு நாள் தானே அவர் கேட்குறாரு அப்படின்னா உங்கள் ஃபோனை அடி வாங்கும். உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து 20,000 கொடுத்து வாங்கியிருக்கலாம், 50,000 கொடுத்து வாங்கியிருக்கலாம், 60,000 வாங்கியிருக்கலாம். அவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஒரு நாள் தானே நண்பர் கேட்குறாருன்னு உங்கள் சார்ஜரை கொடுத்து அவர்கிட்ட கொடுப்பீங்க. அவர் அப்புறம் அதனால் அந்த சார்ஜரோட செயல்திறன் பாதிக்கப்படும், குழப்பமாகும், குழம்பி போகும். ஏன்னா ஒரு சார்ஜர் வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு சார்ஜர் வாங்குறல்ல மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோனுக்கு பொருத்தமாகத்தான் அவர்கள் அந்த சார்ஜரை உருவாக்குகிறார்கள். இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு பொருத்தமாக அந்த சார்ஜரை அவர்கள் உருவாக்கவில்லை. அதனால் இது என்னைக்கு எக்காரணம் கொண்டு நீங்கள் பிரிச்சிடாதீங்க. பிரிச்சிட்டிங்கன்னா அதோட சார்ஜர் பாதிக்கப்படும், உங்கள் மொபைல் ஃபோனும் பாதிக்கப்படும், மொபைல் ஃபோனோட செயல்பாடு பாதிக்கப்படும். அது மாதிரி இந்த மாதிரி பவர் பேங்க் போடுறது, பவர் பேங்க்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பவர் பேங்க் யூஸ் பண்ணாலும் அந்த மொபைலின் செயல்திறன் ஆயுட்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஃபோனில் இந்த பவர் பேங்கில் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை வந்து வேறு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு பவர் பேங்கில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் சார்ஜரில் போட்டிங்கன்னா அப்போ அந்த சார்ஜருக்கும் இந்த மொபைல் ஃபோனுக்குமான அந்த இணைப்பு செயல்திறன் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் எப்போவுமே வந்து உங்கள் சார்ஜரையும் உங்கள் மொபைல் ஃபோனையும் சேர்த்தே பழக்கப்படுத்துங்க, பிரிச்சிடாதீங்க. எப்போவுமே சேர்ந்தே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மொபைல் ஃபோனோட ஆயுட்காலம் அதிகரிக்கும், சார்ஜரோட செயல்திறன், மொபைல் ஃபோனோட செயல்திறன் எல்லாமே நல்லாயிருக்கும்.